இங்கே பாருங்கப்பா, புகை பிடிக்காதீங்க, அது உங்களுக்கு நல்லதில்ல. தண்ணி அடிக்காதீங்க, அதுவும் உங்களுக்கு நல்லதில்ல. தண்ணி அடிச்சிட்டும் ஃபோனை பேசிட்டும் வண்டியை ஓட்டாதீங்க, அது உங்களுக்கு நல்லதில்ல, எதுக்க வரவனுக்கு நல்லதில்ல. பார்த்துக்குங்க. தப்புல பெரிய தப்பு சின்ன தப்புன்னு எதுவும் கிடையாது. தப்புனாலே கண்டிப்பா தண்டனைன்னு ஒன்று இருக்கு. இங்க யார் தப்பு செஞ்சாங்க, எப்படி தண்டிக்கப்படுறாங்க? ஐ வாட்டர் பாட்டில் நல்லா இருக்கே. அப்பா சொல்கிறா. அப்பா ஆ இந்த பாட்டில் வேணும்ப்பா. சரி, எடுத்துக்கோ. என்னடா மதுரைக்கு வந்து சொல்கிறேன். தனுஷ், பாட்டில் வச்சு என்ன விளையாடிட்டு இருக்க? வை. தண்ணி தவிக்குது மிஸ். பாட்டில் ஓரமாக வை, நான் போய் எடுத்துகிட்டு வரேன். தேங்க்யூ மிஸ். ஏங்க, என் அம்மா வீட்டுக்கு ஒரு 2 நாள் போயிட்டு வரேங்க. எதுக்கு 2 நாள்? 2 நாளாக வேணாம், ஒரு நாள் வேணா போயிட்டு வா. ப்ளீஸுங்க, ஒரு 2 நாள் போயிட்டு வரேன். சரி, இவ்வளோ தூரம் கெஞ்சி கேட்குற. சரி, போயிட்டு வா, பார்த்து பத்திரமா வா. சொர்க்கம் மதுவிலே சஞ்சூம், என் பொண்டாட்டி வேற ஊருக்கு போயிட்டா சஞ்சூம். தினேஷ் சொல்றா. பசங்க எல்லாத்துக்கும் கால் பண்ணி என்ன வேலை பார்த்துருந்தாலும் அப்போ நிப்பாட்டி வர சொல்கிறா. வரும்போது மெடிடேஷன் தேவையான பொருளாக வாங்கிட்டு சொல்லு. சரியா? மெடிடேஷன் பண்ணுறோம், பரவச நிலையை அடையிறோம். அப்படியேறா. ரமேஷ் சுரேஷ் 2 பேரும் என்ன வேலை பண்ணா அப்படியே விட்டு வாங்கடா. தஞ்சை வீட்டில் மெடிடேஷன் பண்ணுறோம், மஜ்ஜா பண்ணுறோம். மெடிடேஷனா? அப்படியா? நான் வந்துட்டேன், இதோ வந்துட்டேன். பங்காளி, உலக சமத்துவமே எங்க உருவாகுது தெரியுமா உனக்கு? என்னடா மாப்பிள்ள? இதோ இங்கே தான். நாடா பார்த்ததுக்கே போதையா?
ஏய் சரக்கு பிடிச்சாரா? சரக்கு முடிஞ்சு ஏய் சரக்கு வாங்கிட்டு வாடா. பத்தல. தெரியும், இது மாதிரி கேப்பன்னு தெரியும். அதனால தான் ஒன்று ஒழிச்சு வச்சுக்க. ஏய் நண்பேடா செல்ல குட்டி. ஆனால் நீ தான் ஊத்துற. ஏய் தண்ணி எங்கடா? கேலி யாரா சரக்கு வாங்கிட்டு வந்தது? நான் தான் வாங்கிட்டு வந்தேன். ஏண்டா சரக்கு வாங்கிட்டு வந்தா தண்ணி எவ்வளோ திட்டிப்போம் தெரியாதா உனக்கு? ஆ கம்மி வாங்கிட்டு வந்திருக்க. போடா போய் தண்ணி எடுத்துடா போ. போடா. எப்போ பார்த்தாலும் நம்மளே சொல்கிறாங்க. கோயில் மணி ஓசை இதனை கேட்டதாரு பஞ்சாலி பஞ்சாலி. யாரோ நான் ரமேஷ் ரமேஷ். கணேசன் மாற்றி கொடுத்துட்டாங்களா? யாரோ போன மாதிரி யாரு? அவன்டா தண்ணி விடுவா, இதை தூக்கிட்டு போ. தண்ணி எடுக்க போன தண்ணியை கட்டிட்டாங்களே. இந்த தண்ணி ஏய் ஓப்பன் பண்ணுறா. ஆமாம் தர கழட்டிடுவார். வேறு டைட் பண்ணுறதா? டேய் டைட்டுடா. ஏய் என்னடா புக்குறா குறா ஓப்பன் பண்ணுறது இல்லையா? ஆ ஐயோ மாமா இப்போதான ஒரு கான்செப்ட் தோணுது. தோணு என்ன பண்ணுவீங்க? இருக்கேன் என்ன பண்ண பேசிகிட்டே இருக்க வேண்டியதான். யாரா விடுறது? எவனை கடை கதை இருக்குதுங்க. இதான் சீனு இதான் ரோல்னு எவனை கூப்பிட்ருக்கீங்களா? இவன் இருக்கானே. ஏய் ஏய் எதுக்கு ஆச்சுங்க? அந்த கதை வச்சுருக்கான்டா மச்சான். நீ சொல்கிற அவன் சொல்கிற நீ கேட்குற நீ பார்க்குற. அது ஆரம்பிக்கும் போதே அவசரம் மாதிரி கரண்ட்டு வேற போயிட்டு. டேய் மாப்பிள்ள இப்போ கரண்ட் வந்துச்சுடா பேசுடா நீ. என்னது கண்ணே தெரிய மாட்டேங்குது.
இதுக்கு தான் கண்ண முடியும் குடிக்கக்கூடாதுன்றது. என்ன சொல்ற? ஒரு மணிவே புரிய மாட்டேங்குது. அவ்வளோ போதே ரிச்சா. முடிஞ்சுச்சு. நான் இப்போதான் வய திறக்கிறேன். கதை எப்படி இருந்துச்சு? நல்லா இல்லைன்னு சொன்னதை சொல்லுவேண்ணா. சூப்பர் 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 ப்ரோ. நீ சொல்கிற தோணியே சரியில்லையே. சஞ்சீவ், நீ சொல்கிற ஏய் அதுவும் நான் தண்ணி எடுக்க போகிற நேரத்தில் தனியாக ராவாது சாத்திட்டீங்களா? டேய் கண்ணில் பூச்சி வந்துச்சா? ஹாய். ஏய் ஹாய். ஏய் ஹாய். என்னடா கண்ண பாரு. ஏய் 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 இதெல்லாம் இருக்கும். கேக்குதா இல்லையாடா? பூரா இங்கிற உத்தேசம் ஹலோ சார், நான் வந்துட்டேன் சார். வந்துட்டேன் சார். ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவேன். ஓ, வர்றதுக்குள்ளே எத்தனை அடிக்கிறான் லூசு பையன். நான் சொல்கிறேன் தெரியல. சரி, ஏதாவது சொல்லி சமாளிப்போம். அண்ணா, இன்னைக்கு தானே சம்பளம் நாள் 10 தானே. இன்னைக்கு கொடுத்துறேண்ணே கண்டிப்பாக. இல்லைண்ணே, வீட்டில் பிரச்சனை இருந்தால் கொடுக்கணுண்ணே. இல்லை கொடுத்துறேண்ணே, கண்டிப்பாக கொடுத்துறேண்ணே. இந்த தடவை நடக்காண்ணே, கொடுத்துறேண்ணே. சரிங்கண்ணே. சி, என்ன வாழ்க்கடா இது. ஜி, தலையெழுத்துடா. ஏய், என்னடி பிரச்சனை உனக்கு? ஓயாம நசம் போன் அடிச்சுக்கிட்டு இருக்க. என் ஆபீஸ்ல எவ்வளவு பிரச்சனை உனக்கு தெரியுமா? அம்மா நை அடிச்சு நான் என்ன பண்ண முடியும்? எப்போ பார்த்தாலும் அடிச்சுட்டே இருக்க. எல்லாருக்கும் ஏதேதோ பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையை இங்கேயே விட்டுட்டு புது இடங்களுக்கு போகும்போது நம்ம சேஃப்டிக்காக மட்டும் இல்லாமல் மற்றவங்க சேஃப்டிக்காகவும் கொஞ்சம் ட்ராவல் பண்ணுங்க. இவங்க மாதிரி ஆளுங்க செய்கிற சின்ன தப்புனால என்ன மாதிரி இருக்கவங்களுக்கு நடக்கிற பெரிய தப்பு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. என்னோட வலி உங்களுக்கு தெரியலைனாலும் பரவாயில்ல, என்னோட சூழ்நிலையை உணர்த்துறதுக்கு தான் இப்படி பண்ணேன். எனக்கு பழி வாங்கணும்னு நோக்கம் இல்லை. உங்களுடைய பிரச்சனையை பொது இடத்துல, அதுவும் வாகனம் ஓட்டும் போது செய்யாதீங்க. தடிச்ச சரக்கு நடு மண்டையில் நச்சு நடிச்ச மாதிரி
தலை இன்னும் வலிக்குதுடா. நேற்று நம்ம சரக்கு அடிச்ச மாதிரி இல்லடா, நம்மள யாரோ அடிச்ச மாதிரில இருக்கு. அப்பல டேய், என் கூட சரக்கு அடிக்க வந்தா சாவடிச்சிருவான் போலடா. போடா டேய். டேய் எங்கடா போகிறீங்க? ஒரே ஒரு குவார்டர் மட்டும் வாங்கிட்டு கொடுத்துட்டு போடா. இவ்வளோ நேரம் ஓமை எப்படி பேசுகிறான்னு பார்க்குறீங்களா? அவனுக்கும் மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல. நான் சொன்னது இவங்களுக்கு புரிஞ்சுதோ இல்லையோ, உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன்.